போதும் ஆண்டவரே, இதுக்கு மேலே ஓட முடியாது ஆண்டவரே அப்படின்லாம் சோர்ந்து போய் உட்கார்ந்த நாட்கள்லாம் உண்டு. அப்படிதானே? ஆமென். ஆனால் கர்த்தர் விடவே இல்லையே. ஆமென். கர்த்தர் விடவே இல்லையே. சூறை செடியின் கீழே படுத்துட்டு எலியா ஜெபம் பண்றார், போதும் கர்த்தாவே எடுத்துக்கொள்ளுங்க. இப்படி பல நாட்கள் இந்த 10 மாதங்கள் கடந்து வந்தது. ஐயோ, இது இப்படிலாம் பார்த்தா இனி அடுத்த நாளை பார்க்க முடியாது போல அப்படி நினைச்ச நாட்கள்லாம் உண்டு. எத்தனையோ அதிர்ச்சியான செய்திகள் நம்முடைய காதுகள் தொனித்து கொண்டிருந்தது. ஆனால் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை கிருபையாய் நடத்தியிருக்கிறார். அல்லேலூயா. ஆச்சரியமாய் இந்த மாதமும் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் அவர் நடத்துவார் என்பதில் எந்த மாற்றமும் இல்லை. சத்தமா ராமன் சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா. ஆமா. ஆகவே பயப்படாதீர்கள், கலங்காதீங்க. உங்க விசுவாசம் எங்கே போனது? அல்லேலூயா. நிறைய காலத்தை குறித்து அப்படியே கலங்கி போய் வெளியே பார்க்கறதுக்கு ரொம்ப நார்மலா தெரிகிற உங்க முகங்கள். ஒருத்தர் அப்படிதான் சொன்னார், ஐ எம் ஜஸ்ட் ஆக்டிங், நடிச்சிட்டு இருக்கிறேன் பிரதர். நான் உள்ளத்தில் நினைச்சிட்டேன். எத்தனை நாள் நடிக்க முடியும் உங்களால? ஒருவேளை இரவெல்லாம் கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறீர்களோ? நீங்க என்ன பிரச்சனை உப்புல போறீங்க ஒருவேளை உங்க கணவருக்கு, மனைவிக்கு, பிள்ளைகளுக்கு தெரியாம இருக்கலாம். ஆனால் நம்முடைய இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிற ஒரு நல்ல ஆவியானவர் அவர் நம்மோடு கூட வருகிறார். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தும் சதா காலங்களிலும் நான் உங்களோடு இருப்பேன் சொன்னவர் உங்களை விட்டு விலக மாட்டார், உங்களை கைவிட மாட்டார். சோர்ந்து போய் வந்திருக்கிற உங்கள் ஆத்துமாக்களை உற்சாகப்படுத்த அவர் விரும்புகிறார். அந்த காலவேளையில ஒரு விஷயம் கூட உங்களை பார்த்து சொல்றார், நீ பயப்படாதே, திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். அவருடைய நீதியின் வலதுகரம் நம்மை தாங்குகிறது. அல்லேலூயா. சத்தமா அந்த வார்த்தையை சொல்லுங்க, என்னை தாங்குகிற கர்த்தர் ஒருவர் இருக்கிறார். அல்லேலூயா. ஆமா, நம்மை தாங்குகிற கர்த்தர். நம்முடைய வாழ்க்கையில் கடைசி வரை நம்மோடு ஒருவர் வருவார். ஆனால் இந்த தமிழ்நாட்டில் ஒரு கவிஞர் ஒரு பாட்டு எழுதினார், வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோன்னு தெரியாமே மறைச்சு போயிட்டா இருந்தாலும். ஆனால் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவர்களுக்குள்ளும் ஒரு நம்பிக்கை உண்டு. என்னை கடைசி வரை நடத்துகிறவர் நான் ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்து. நல்ல கரங்களை தட்டி ஒரு ஆமென், ஒரு ஆமென், ஒரு ஆமென். இந்த மாதமும் உங்களை ஆச்சரியமாய் தம்முடைய நீதியின் வலது கரத்தினால் அவர் தாங்குவார் என்பதிலே எந்த சந்தேகம் இல்லை. ஆமென். அதனாலே நான் தைரியம் கொண்டு, கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன். மனுஷனால என்ன செய்ய முடியும் அப்படின்னு தன்னுடைய நம்பிக்கையை விவரித்து எழுதுகிறார். அல்லேலூயா.